உலகின் 105 நாடுகள் அனுப்பிய செயற்கைக்கோள்கள், ஏறத்தாழ 12,500 செயற்கைக்கோள்கள் விண்ணிலே வலம் வந்து பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றன. புவியை ஆராய்வது, நீர்வள நிலவளம் எல்லாம் கண்டுபிடிப்பது, செய்தி தொடர்பு துறையிலே அரிய சாதனைகளை செய்வது, நாம் பேசுகிற கைபேசி முதல் கொண்டு அதனுடைய உதவி இல்லாமல் நடக்காது, தொலைக்காட்சி பார்க்க முடியாது, இப்படி சுற்றி கொண்டிருக்கின்றன. இந்த அறிவியலில் 105 நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு ஏவியிருக்கின்றன. ஆனால் இந்த நாடுகள் அவை அனுப்பிய அத்தனையும் அவர்களே அனுப்பியதல்ல, வேறு நாடுகளின் உதவி கொண்டுதான் விண்ணில் செலுத்த முடியும். இந்தியா கூட தொடக்க காலத்திலே வேறு நாட்டை நம்பி தான் இருந்தது. ஆனால் இப்போது நாமே செலுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் வேறு நாட்டினுடைய செயற்கைக்கோள்களை நாம் மேலே அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உலகில் 10 தலைசிறந்த நாடுகள், அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் இதில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அண்மையில் நடந்த செய்தி என்னவென்று சொன்னால், 56 சேட்டலைட்டுகள் நம்முடைய செய்தி தொடர்புக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. செய்தி தொடர்பு, அந்த 56 செயற்கைக்கோளுக்கு ஆபத்து ஏற்படுமானால் செய்தி தொடர்பு துண்டிக்கப்படும். தொலைக்காட்சி தெரியாது, செல்போன் பேச முடியாது, இது போன்ற பல விஷயங்கள் தடைப்படும். அண்மையில் இன்னொரு நாட்டினுடைய செயற்கைக்கோள், இன்னொரு நாடு அனுப்பிய செயற்கைக்கோள் நம்முடைய செயற்கைக்கோள் ஒன்றை தொட்டு உடைத்து விடுவது போல உரசிக்கொண்டு 1 கிலோமீட்டர் இடைவெளியில் சென்று விட்டது. அந்த செயற்கைக்கோளுக்கு வந்த ஆபத்து நொடிப்பொழுதில் விலகிவிட்டது. தலைக்கு வந்து தலைப்பாக கூட போய்விட்டது போல் போய்விட்டதாம். அதனால் இது என்ன தற்காலிகமாக நடந்ததா இல்லை எதுவும் சதி வேலையாக இருக்குமோ என்று சிந்தித்த அரசு, நாம் ஏற்கனவே செலுத்தியிருக்கிற அந்த செயற்கைக்கோள்களை பாதுகாப்பதற்கு மெய்க்காவலர்கள் என்ற பெயரிலே 50 செயற்கைக்கோள்களை அனுப்ப இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது போல நாளைக்கு விண்ணிலேயே ஒரு ஸ்டார் வார் மாதிரி நடத்தி விடுவார்களோ என்றெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளை பாதுகாக்க மெய்க்காவலர் செயற்கைக்கோள்கள் 50 கோள்கள் அனுப்பப்பட இருக்கின்றன என்பது செய்தி. நம் இந்தியா பாதுகாப்பு துறையிலே அடுத்த ஒரு இலக்கை அடைந்திருக்கிறது. இதனுடைய முழு விவரமும் அறிவியல் பூர்வமாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் மேலோட்டமாக படிக்கிற போது மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. ட்ரெயினில் இருந்து ஏவுகணையை ஏவுவது, 2000 கிலோமீட்டர் இலக்கை சென்று அடையுமாறு, 2000 கிலோமீட்டர் இலக்கை அடைந்து தாக்கும் வகையிலே அந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்திய விஞ்ஞானிகளால். அதாவது ட்ரெயின் மீது வைத்து அதை ஏவ முடியும், ஆகாய விமானம் தேவையில்லை என்பது